Hello friends, welcome to favorite Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபேவரட்டான சமையல் Bachelor simple chicken biryani எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது புதுசா செய்றவங்க கூட ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனுக்கு 2 அழகு அரிசி எடுத்திருக்கேன். 2 அழகு அரிசிங்கிறத விட 2 டம்ளர் கூட நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் கரெக்டான ரேஷியோ. இதை நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சு தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த அரிசிக்கு இந்த அளவு தக்காளியே போதும். அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு 1/2 கப் அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு தயிர், 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதுதான் நமக்கு தேவையான மெயின் ஐட்டம்ஸ். இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். மூணுங்கிறது 4 ஸ்பூனே விட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்கு நல்லா இருக்கும். இதில் 2 துண்டு பட்டை போட்டுக்கலாம். 2 ஏலக்காய், 5 கிராம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நம்ம செவக்கிற வரைக்கும் வதக்கணும். மீடியம் ஃப்ளேம் வச்சு தான் வதக்கணும், இல்லைன்னா வெங்காயம் தீஞ்ச வாசனை வந்துடும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கீறி வச்சிருக்க பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தயிரையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தயிர் போடுறதுனால லெமன் ஜூஸ் போடணும்னு அவசியம் இல்லை. இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா. இது வீட்டிலேயே செஞ்சது, கடையில் வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதோட நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்க்க போறேன். இப்போ இந்த சிக்கனை ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்ல மசாலா கோட் பண்ணுற அளவுக்கு வதக்கிக்கிட்டே இருக்கணும்.
இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனை ஒரு 4 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 அழகு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு நம்ம 4 அழகு தண்ணி ஊற்றணும். ஆனால் அதில் ஒரு அரை டம்ளர் குறைச்சி 3 அழகு தண்ணி தான் ஊற்றணும். அப்போ தான் பிரியாணி அரிசி உடையாமல் வரும். இப்போ இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றினா இந்த ஸ்டேஜில் தான் நம்ம காரம் உப்பு எல்லாமே சரியாக இருக்கா செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண முடியாது. இதில் கொஞ்சம் உப்பு குறைவாக இருக்குது. இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தண்ணியை நம்ம ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் தான் அரிசியை நம்ம போட்டுக்கணும். வெறுமனே மூடி கொதிக்க விடலாம். கொதிக்கட்டும். இப்போது 3 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்ட உடனே கொஞ்சம் பொறுமையாக கிளறணும். அப்போ தான் அரிசி உடையாமல் வரும். இப்போ இந்த அரிசி போட்ட உடனே கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை மூடி வெயிட் போட்டால் போதும். இப்போது அரிசி போட்ட உடனே கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நமக்கு லைட்டாக கலரி விட்டுக்கலாம். குக்கர் போட்டு மூடுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம குக்கரில் மூடிடலாம். குக்கர் வெயிட் போட்டு ஒரே ஒரு விசில் வந்த உடனே ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு விசில் வந்தாச்சு. இப்போ அது சிம்மில் 2 நிமிஷம் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரில் ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நெய் பிடிக்கிறவங்க ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா வேண்டாம். இப்போ இந்த பிரியாணியை பார்த்து கலரி விடணும். குக்கரோட எல்லா பக்கமும் இந்த அரிசியை நல்லா லூஸ் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து சாதம் உடையாமல் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், அரிசியோட நீட்டாக உடையாமல் அழகாக வந்திருக்கு. தண்ணி கரெக்டாக வச்சாவே போதும், பிரியாணி சூப்பராக வந்துடும். எவ்வளோ உதிரியாக என்ன அழகாக வந்துருக்கு பாருங்க. இதை நம்ம பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பேச்சுலர்ஸ் சிம்பிள் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக செய்கிறவங்களா இருந்தால் இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு செய்ய ஆரம்பிங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபேவரட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேவரட்டான ரெசிபீஸை ட்ரை பண்ணுங்கள். ஃப்ளேவரை என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இதோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.